ஜெயலலிதாவுடனான பிரிவுக்கு ஒய்ஜி மகேந்திரன் கூறிய காரணம். தன்னுடைய தனிப்பட்ட நடிப்பாலும் குரலாலும் நகைச்சுவை குணச்சித்திரம் என ரசிகர்களை கவர்ந்தவர் நடிகர் ஒய்ஜி மகேந்திரன். பாரம்பரிய நாடக குடும்ப பின்னணியைச் சேர்ந்தவர். பல நாடக மேடைகளில் இன்றளவும் நடித்து வருபவர். நடிகர் ரஜினிகாந்துக்கு சகலை முறையான ஒய்ஜி மகேந்திரன் 1970 தமிழில் நவகிரகம் என்ற படத்தின் மூலம் சினிமா உலகில் அடியெடுத்து வைத்தார். தொடர்ந்து தமிழ், தெலுங்கு, மலையாளம் மொழி படங்கள் மற்றும் தொலைக்காட்சி தொடர்களில் நடித்துள்ளார். தனது திரைப்பட பயணத்தில் மாநாடு என்ற படத்தில் வில்லனாகவும் மிரட்டியிருந்தார். இந்நிலையில் அவர் ஜெயலலிதா பற்றி பேசிய வீடியோ ஒன்று சமூக வலைத்தளங்களில் பரவி வருகிறது. அதில் அவர், ஜெயலலிதாவும் நானும் நிறைய படங்களில் ஒன்றாக நடித்துள்ளோம். அவர் என்னை வாடா போடா என்று கூப்பிடும் அளவுக்கு உரிமை எடுத்துக்கொள்வார். நானும் அவரை அக்கா அக்கா என்றுதான் அழைப்பேன். என்னுடைய நிச்சயதார்த்த விழாவிற்கு கூட அவர்தான் முன்னின்று அனைவரையும் வரவேற்றார். அந்த அளவிற்கு எங்கள் குடும்பத்துடன் அவர் நெருக்கமாக இருந்தார். வார விடுமுறை நாட்களில் நாங்கள் அனைவரும் வெளியில் செல்வோம். என்னுடைய அறக்கட்டளையை தொடங்கி வைத்தவரும் அவர்தான். இந்நிலையில் அவர் அரசியலுக்கு வந்த பின் சரியாக சந்திக்கும் வாய்ப்பு கிடைக்காமல் போனது. என்னுடைய 50வது ஆண்டு நாடக பயணத்தில் அப்போது முதல்வராக இருந்த கருணாநிதியை திரைத்துறையின் முன்னோடி என்ற முறையில் அழைத்தேன். அவரும் உடனே ஒப்புக்கொண்டு வந்து சிறப்பித்தார். ஒருவேளை இது கூட காரணமாக இருக்கலாம். இருந்த போதிலும் MS விஸ்வநாதனுக்கு பாராட்டு விழா நடைபெற்ற போது கீழே இருந்த என்னை அருகில் இருந்தவரிடம் அவன் நல்லா விசிலடிப்பான், எனவே அதை செய்ய சொல்லுங்கள் என்று கூறியிருக்கிறார். இருந்தபோதும் எங்களது உறவானது பிறகு தொடரவில்லை என்று ஒய்ஜி மகேந்திரன் கூறியுள்ளார்.